நண்பர்களே, செவ்வாய்க்கிழமை கோடியற்பதர் அந்தோணியார் நாளில், அந்தோணியார் ஜெபத்தில் இதோ இந்த ஜெபம், இதோ இந்த ஆராதனை முழுமையாய் ஒப்பு கொடுங்க. குறிப்பாய் செவ்வாய்க்கிழமை என்றாலே தீவினைகளுக்கு எதிரான ஒரு போராட்டம் தான் செவ்வாய்க்கிழமை. தீய சக்தியிலிருந்து விடுதலை அடைவது தான் செவ்வாய்க்கிழமை. எனவெல்லாம் பயங்களோ, மனசில் இருக்கிற பயங்கள், மனதில் உள்ள காயங்கள், வீட்டில் நல்லது நடக்காமல் இருக்கிற சூழல்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது தான் செவ்வாய்க்கிழமை. நம்மில் இருக்கிற தீவினைகளெல்லாம் அழிந்து போகிற நாள் தான் செவ்வாய்க்கிழமை. ஏனென்றால் அந்தோணியார் அந்த பாக்கியம் பெற்றிருக்கிறார். அந்தோணியார் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நமக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். அந்தோணியார் கடவுள் அல்ல, ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று தருகிற புனிதராயிருக்கிறார். குறிப்பாய் பேய் பிசாசு தொல்லைகளிலிருந்து, பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். அப்பா நன்றி ஆண்டவரே, விடுதலை தாங்க. ஓ நற்கருணை ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க. ஓ கோடி அற்புதரே, புனித அந்தோணியாரே, எங்களுக்காய் செபிங்க. நன்றி, நல்லது நடக்கும், வீட்டில் ஆசீர்வாதம் பிறக்கும். இறைவார்த்தைக்கு செவிசாயுங்கள். லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 36வது இறைவார்த்தை. பைபிள் எடுங்க, லூக்கா நற்செய்தி எடுங்க, 4வது அதிகாரம் எடுங்க, 36வது இறைவார்த்தை எடுங்க. எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. 36வது வார்த்தை, எல்லோரும் திகைப்படைந்து. நீங்கள் பைபிள் எடுத்துட்டாலே இந்த உலகம் உங்களை வித்தியாசமாக தான் பார்க்கும், திகைப்படையும், ஆச்சரியமாக பார்க்கும். ஆண்டவர் இயேசு அப்படிதான் பார்த்தது. ஏனென்றால் ஆண்டவர் தன் தந்தையோடு இருந்தார். நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டாலே ஆச்சரியம் நமக்கு சொந்தமாக மாறிடும். இவன் இப்படி ஆயிட்டானே, இந்த ஃபாதர் இப்படி இருக்கிறாரு, இந்த அம்மா இப்படி இருக்கிறாங்களே, இந்த ஐயா இப்படி இருக்கிறாரு, இந்த படிக்கிற பையன் இப்படி இருக்கிறானே, இவன் வேலை கிடைக்காம இருந்தது, இவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, இவன் வீடு கட்டாமல் இருந்தானே கட்டிட்டானே, இவன் வீட்டில் பிரச்சனையா இருந்தது, நல்லது நடந்துருச்சு. திகைப்பு உண்டாக்கும். அப்படிதான் வாழ்க்கை மாறும். எனவே அவர்கள் திகைப்பு அடைகிறார்கள். எப்படி பேசுகிறார் என்று பாருங்கள். ஆண்டவருக்குரியவர்களுக்குரிய வார்த்தை இது. அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். இயேசு தன்னுடைய பணி வாழ்க்கையை, பொது வாழ்க்கையை தொடங்குகிறார். கலிலேயாவில் உள்ள கபர்நாமுக்கு சென்றுகிறார். அங்கு தீய ஆவி பிடித்த மனிதர் இருக்கிறார். தீய ஆவி இயேசுவை பார்த்த உடனே, நாசரேத் இயேசுவே, உங்களுக்கு இங்கு என்ன வேலை, எங்களை ஒழித்து விட வந்தீர் என்று தீய ஆவி ஆண்டவரை அறிந்திருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், நமது வாழ்க்கையில் அன்பர்களே, நமது வாழ்க்கையில நம்ம நல்லது நடக்கிற பொழுது அதை கெடுப்பதற்கென்றே வருவார்கள். நம்ம தான் அந்த நல்லதை கைவிடவே கூடாது. ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு கெட்டது நடக்குதுன்னா நல்லதை இறுக பிடிக்கணும்னு அர்த்தம். கோவிலுக்கு போகிற நேரத்தில் தான் ஏதாவது வந்து தடை வரும் பாருங்க, அன்னைக்கு பெரிய ஆசீர்வாதம் கோவிலில் இருக்கு என்ற அர்த்தம். அன்னைக்கு தான் கட்டாயம் கோவிலுக்கு செல்லணும். குடும்ப ஜெபத்தில் அமர்கிற பொழுதுதான் அது தடை பண்ற மாதிரி ஏதாவது வரும். நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், இல்ல அந்த ஜெபத்தில் ஆசீர்வாதம் இருக்கு. அது தடையா, இது யாரு மனிதராக இருந்தாலும், தடையாக எந்த சூழலாக இருந்தாலும் அதை எப்படியாவது அடக்கி வைத்து விட்டு, அதை ஒதுக்கி வைத்து விட்டு, அதை ஓரம் கட்டி விட்டு ஜெபத்தில் அமர்ந்துடணும். அதுதான் இயேசுவை அறிந்திருக்கிறது தீய ஆவிகள். மனுஷங்க கூட அறியல, ஆனா சாத்தான்கள் அறிந்திருக்கிறது. இவர் இயேசு, இவர் சுகம் தருவார், இவர் வாழ வைப்பார், இவர் விடுதலை தருவார் என்று தீய ஆவிகள் அறிந்திருக்கின்றன. எனவே அன்பர்களே, நல்லதை செய்து கொண்டே இருங்கள். குறிப்பாய் இந்த நாளில், இந்த செவ்வாய்க்கிழமையில முழுமையாய் ஒப்பு கொடுத்து சபிப்போம். நேற்றைய தினத்தில் என்னவெல்லாம் கருத்துக்களை கேட்டீர்களோ, என்னெல்லாம் விண்ணப்பங்கள் எல்லாம் வைத்தார்களோ, அப்பா நீங்க தொடுங்க. இது வந்து கமெண்ட்ல வைக்கப்பட்ட ஒவ்வொரு சப கருத்துக்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு பிள்ளைகள் சாட்சியும் சொல்லட்டும், ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தார் என்று சொல்லட்டும். அப்பா நீங்க இந்த நம்பிக்கையில், அவர்கள் நம்பிக்கை மட்டுமே பார்த்து சுகம் தருவீராக. ஓ அந்தோணியாரே, நீங்கள் எங்களுக்காய் ஜெபிப்பீராக. அந்தோணியார் ஜெபத்துல வல்லமையான நிற்கிற ஆண்டவர் கருத்துக்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் கேட்கிறார். ஆண்டவர் பெயரில் ஆசீர்வாதமாய் சாட்சியமாய் இருப்பீர்கள். இறை பிள்ளைகளை மகிழ்ச்சியாய் இருங்கள். சிந்தனைக்கு வருவோம் அன்பர்களே. எனவே ஆண்டவர் தீமையிலிருந்து விடுதலை தருகிறார். அதான் இன்றைக்கு மைய சிந்தனை. 3 பரிந்துரைகள் தருகிறேன் நண்பர்களே. அப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம இருந்து விடுதலை அடைகிற பொழுது நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். நம்மளுடைய மனம் சார்ந்து ஆசீர்வாதமாக இருப்போம். மனசெல்லாம் விட்டுருச்சிங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த இணைப்பெல்லாம் ஜெபத்தில் நடந்துடும். எப்படி நீ ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்தே, ஒரு நல்ல அதில் ஒரு ஆர்வமே இல்லாமல் இருந்தே, இப்படி எப்படி ஆர்வம் மாறின? ஜெபம் ஜெபம் அந்த அதிசயத்தை நடத்தும். ஆண்டவர்கிட்ட இருக்கிற பொழுது அந்த ஆசீர்வாதம் நடக்கும். எனவே முதல் வகையான செய்தி என்னவென்றால், நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். உடல் ரீதியாக அந்த ஆசீர்வாதத்தை நாம் காண முடியும். இரண்டாவதாக அன்பர்களே, நம்மை சுற்றி நடக்கிறதும் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். பேய்பிசாசு தொல்லைகள்லாம் நீங்கும் பொழுது நம்ம சுற்றி நடக்கிறதால நல்லதாகவே நடக்கும். நம்மை வைத்து பிற மகிழ்ச்சி அடைவார்கள். நம்மோடு பழகுபவர்கள் நம்முடைய நல்லதை பெற்றுக் கொள்வார்கள்.
மாறாக நம் பேய் பிசாசு சிந்தனைகளை தேவையற்றதை எண்ணிக்கொண்டே இருக்கிற பொழுது நம்மை சுற்றி இருப்பவர்களும் அந்த துன்பத்தை அனுபவிப்பார்கள். பாவம், நம்ம கிட்ட பழகின பழக்கத்துக்காக நம்ம கஷ்டம் அவர்களையும் தாக்கும். மாறாக நம்ம நன்மையா இருக்கிற பொழுது நம்மை சார்ந்திருப்பவரும் கூட அடைவார்கள். நல்ல ஒரு ஃபீலிங்க, நம்மை சுற்றி இருக்கிற நல்ல உறவுகள்ல ஆசீர்வாதம் இருக்கும். மூன்றாவதாக, ஆண்டவர் இருக்கிறார், நான் எதை வேணா பார்ப்பேன். ஆண்டவர் இருக்கிறா, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஆண்டவர் இருக்கிறவா, இந்த சேலஞ்ச் லைஃப்ல வர பிரச்சனைகளை, நான் சவால்களை எதிர்கொள்கிறேன். ஆண்டவர் இருக்கிறார், இதெல்லாம் தாண்டி நான் நிற்பேன் என்ற சிந்தனைகள் இந்த ஜெபத்துல உண்டாகும். தீவினை ஒழியும் போது வரும். எனவே ஜெபத்தில் வருகிற பொழுது நமக்குள்ளே ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒன்று. இரண்டாவது, நம்மை சுற்றி இருப்பவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். மூன்றாவது, எதையும் எதிர்நோக்கி எதையும் எதிர்கொள்கிற வல்லமையை நம்ம பெறுவோம். அன்பர்களே, சுபிப்போம். நன்றி அப்பா, பேய் பிசாசு தொல்லைகளிலிருந்து நீக்குகிறேன். நன்றி. ஓ அந்தோனியாரை எங்களுக்காக ஜெபிங்க. அந்தோனியாரை எங்களுக்காய் பரிந்துரைத்து ஜெபிங்க. அப்பா, சுகம் தாங்க. ஓ நற்கருணை ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் வல்லமையில் உங்கள் வீட்டில் உள்ள தீமையெல்லாம் ஒழிந்து போகும். உங்கள் வீட்டில் உள்ள தேவையற்ற பேய் பிசாசு எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒழிந்து போகும். தீவினை வாதை உங்கள் வீட்டை அணுகாது, உங்கள் மனதை அணுகாது, உங்கள் குடும்பத்தை அணுகாது, உங்கள் குடும்பங்களை அணுகாது. உங்கள் பிரச்சனைகளெல்லாம் ஆண்டவர் விடுதலை தருகிறார். நம்புங்க, நம்பிக்கையோடு கேளுங்க, ஜெபித்து கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். தீமையிலிருந்து விடுதலை அடைகிறீர்கள். எனவே சந்தோஷமா போய் உங்கள் வேலையை பாருங்க. வலிமையான இறைவன் உங்களுக்கு விடுதலை தருகிறார், சுகத்தை தருகிறார். ஆண்டவர் பெயரிலே ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். எனவே ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெப தேவைகளை நீங்கள் அனுப்பி கொண்டே இருங்கள். கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக ஒவ்வொரு ஆராதனையும் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இது மட்டுமல்லாது என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் என்னுடைய தனிப்பட்ட ஆராதனையிலும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். முது திருவுடல், திரு ரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். இன்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை வழி நடத்துவார். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். நம்பிக்கையோடு இருங்க பிள்ளைகளை. ஆண்டவர் பெயரால் வாழ்வீர்கள். எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஆராதனை ஜெபிக்கிறோம். யாருக்கெல்லாம் இந்த ஆராதனை தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, உங்கள் ஜெப தேவைகளை எல்லாம் கமெண்ட் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்க. வாட்ஸ்அப் எண்ணும் தரப்பட்டிருக்கிறது. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு அனுப்புங்கள். ஒவ்வொரு நாள் ஆராதனையிலும் ஜெப தேவைகளெல்லாம் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.